Be anxious for nothing, but in everything by prayer, and supplication with thanksgiving. Let your requests be made known to God and to Christ Jesus. Finally, brethren, whatever things are true, whatever things are noble, whatever things are just, whatever things are loved, want and received and heard and saw in me, this do, and the God of peace will be with you. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோம், சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் நடக்கலாம் என் கோட்டை, என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவருடைய வேடனுடைய கனிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளாலே அவனை மூடுவார். சட்டையின் கீழே அடைக்கலம் போவாய். அவர் சத்தியம் உனக்கு பரிசயம் கேடமாகும். இரவில் நடமாடும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது அணுகாது. நீ மாத்திரம் அதை பார்த்து உன் கண்களால் மாத்திரம் நீ பார்த்து துன்மார்களுடைய வல்லமை காண்பாய். ஆகையால் எனக்கு உன்னதமாயிருக்கிற அடைக்கலமா உன்னத கர்த்தரை தாபரமாக கொண்டே. ஆகையால் பொல்லாப்படம் நேரிட்டது வாழையும் கூடாது அணுகாது. சங்கீதம் 91:1-10. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணீருக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பிவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் போடுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடமாகும். இரவில் உண்டாகும் கொள்ளை நோய்க்கும் பகலில் பறக்கும் அன்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருடைய பலனை காண்பார். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டார். ஆகையால் பொல்லாப்புக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவனுக்குள்ளாக காத்துக்கொள்ளுங்க.
உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் பரிசயம் கேடயமாகும். பகலில் இரவிலே உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலிலே பறக்கும் அம்பிற்கும் மத்தியானத்திலே பாழாகும் சங்காரத்திற்கும் பகலிலே பறக்கும் அம்புக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை நீ பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் ஸ்தாபனமாக கொண்டாய். ஆகையால் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது.